அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி தோசைக்கு சூப்பராக செட் ஆகிற மாதிரி செம்ம டேஸ்டியான ஒரு சாம்பார் டிஷ் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எப்போவுமே இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் ரைஸாக இருந்தாலும் இந்த சாம்பாருங்கிறத நம்ம வாரத்தில் எப்படியா இருந்தாலும் அவாய்ட் பண்ணவே முடியாது. சாம்பார் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பதார்த்தம். இன்னைக்கு அந்த சாம்பார் தான் நம்ம செய்ய போகிறோம். முதல்ல ஒரு கப்பு துவரம் பருப்பை எடுத்து ஒரு குக்கர்ல போட்டு தேவையான தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பாதி முள்ளங்கி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதுக்கு நாம எடுத்திருக்கோம். இந்த காய்கறிகளை நல்லா அலம்பிட்டு சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இந்த நறுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த காய்கறிகள்லாம் அந்த குக்கர்ல அந்த பருப்புல போட்டுருங்க. இதுக்கு வரி கத்திரிக்காய் எடுத்திருக்கோம். நல்ல குழஞ்சிரும், செம்ம டேஸ்டா இருக்கும். அந்த கத்திரிக்காய் சாம்பாருக்கு உண்மையிலேயே மேலும் சுவை கூட்டக்கூடிய ஒரு காய்கறி. இப்போ அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம குக்கர்ல போட்டாச்சு. 10 நிமிஷம் இந்த பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கின காய்கறிகளை இந்த குக்கர்ல போடுங்க. வெங்காயத்தையும் இதுல நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, கீரை தண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சமாக மல்லி, வெந்தயம், அப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கீரை தண்டு வேஸ்ட் பண்ணாமல் அதையும் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் துண்டுகளையும் அதில் போட்டு நல்ல மசாலா அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த குக்கரை நான் மூடிடுறேன். ஒரு 4-5 விசில் விட்டு ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நாம் ஒரு 4 வரமிளகாய், மல்லி அதாவது தனியா, கொஞ்சமாக வெந்தயம், தேங்காய் சில துண்டுகள், கீரை தண்டு வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த காய்கறிகள் குக்கர் ரிலீஸ் பண்ணி பார்த்தா இந்த காய்கறிகள் நல்லா வெந்திருக்கு. குழைய பருப்புலேருந்து காய்கறிகள் வரைக்கும் எல்லாமே நல்லா வெந்திருக்குது. இப்போ அடுத்ததாக இந்த சாம்பாரில் நம்ம மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இந்த சாம்பார் தாராளமாக ஒட்டு குடிச்சா கூட ஒரு 5-6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது தயார் பண்ணுறோம். உப்பு தேவையான அளவு 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் மசாலாவை இதில் ஆட் பண்ணிடுறேன். நல்ல ஒரு கிளறிட்டு இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. அவ்வளோதான். இந்த சாம்பார் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கே தயாராகிடும். 10 மினிட்ஸ். இப்போது கரைச்சி வச்சிருக்கிற புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு இதுக்கு தேவையான அளவு புளியை நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளி தண்ணீரையும் நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதிகபட்சம் 10 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வைக்கிறேன். கடைசியாக இந்த சாம்பாருக்கு நம்ம பண்ண வேண்டியது சமையல் எண்ணெய் ஒரு இதில் ஒரு 4 ஸ்பூன் விட்டு அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி இந்த சாம்பாரில் ஊற்றிட்டிங்கன்னா சாம்பார் சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். ஒயிட் ரைஸாக இருந்தாலும் இட்லி தோசையாக இருந்தாலும் இன்ஃபேக்ட் சப்பாத்திக்கு கூட இந்த சாம்பார் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலுக்காரங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். கஸ்டமர்ஸ் உங்ககிட்டேருந்து போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது சாம்பார் செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். மறக்காமல் பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு சமையல் வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சுப்பு.